டியூஸ்டே மார்னிங் இன்னைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ண எல்லா காயுமே அம்மா வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். வெங்காயம் மட்டும்தான் வெளியில் வாங்கினது. பொன்னாங்கண்ணி கீரை செம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை பார்த்திங்கன்னா எப்பயுமே கீரைனாலே எங்கள் வீட்டில் யாருக்குமே தனியாக அது வெறும் கீரை மட்டும் கடைஞ்சா பிடிக்காது. அதனால் எப்பயுமே துவரம்பருப்பு கொஞ்சம் சேர்த்து தான் கடைவனே. ஸோ இன்றைக்கி அப்படி தான் சட்டியில் எண்ணெய் விட்டதுக்குமேட்டு ஜீரகம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அதுக்குமேட்டு அந்த கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சிருந்த துவரம்பருப்பையும் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வெந்ததுக்குமேட்டு கடைஞ்சி இறக்கியாச்சு. காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா பூனை கத்திரிக்காய் இருக்குல்ல, ஸோ அதுதான் கடைஞ்சிருந்தேன். ஸோ அது வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக பச்சை மிளகா இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். அதுக்குமேட்டு கடைஞ்சி இறக்குனா தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் இந்த அளவுக்கு காய்ச்சிருந்துச்சு. இது 2 செடியிலேருந்து வந்தது தான். இன்னும் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சமாக காஞ்ச மிளகாக்காக அந்த பழுத்ததெல்லாம் காய வச்சுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. கொஞ்சமாக வேர்க்கடலை இருந்துச்சு. ஸோ அதை வேக வச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கும் பாப்பாவுக்கும் லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. தண்ணிக்காக்கு ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி மாதுளம்பழம் போட்டு கொடுத்தாச்சு.